போன வாரத்துல நான் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு இருக்கிறதான நேரத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு சத்தத்த கேட்டுச்சு. ஆனா என்ன சத்தம்ன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா எங்க மகன் உடனே சொன்னான், "அம்மா பாம்பு வந்துட்டு இருக்கும்மா உன் பக்கத்துலன்ட்டு." அந்த சத்தத்த கேட்டதுமே நான் ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா யோசிச்சேன், "ஏசப்பா, எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது இந்த இடத்துல. இந்த இடத்துல உங்க ஒருவரால் மட்டும் தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு" சொல்லிட்டு நான் அதே இடத்துல யோசிச்சுட்டு நான் அமைதியா நின்னுட்டேன். அப்ப என் மகன் சொன்னான், "அம்மா, அந்த பாம்பு வந்துட்டு வேற வழியா போயிடுச்சாம்மான்ட்டு." அப்போ ஆண்டவர்ட்ட நான் உடனே நன்றி சொன்னேன். "ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லாத இருந்திருந்தா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும். அந்த நாக பாம்பு என்ன கடிச்சிருக்கும். நான் அன்னைக்கே செத்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஆனா நீர் எவ்வளோ நல்லவரப்பா. எனக்கு நீங்க எவ்வளோ நன்மை செய்தீங்கன்னு" சொல்லிட்டு நான் தேவன் செய்த நன்மை யோசித்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை நம்ம யோசித்து யோசித்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அநேக காரியத்துல ஆண்டவரே எனக்கு என்னப்பா செய்தீங்கன்னுட்டு நம்ம யோசிப்போம். அவர் நம் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு முறையும் அதை நினைச்சு நம்ம நன்றி செலுத்தும் பொழுது நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார்.